எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படுற தலைவர் நம்ம தலைவர் கிடையாது. நானும் எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன். எதா இருந்தாலும் வா ஒரு கை பார்த்துடலான்னு களத்துல இறங்குறவன் தான் நான். தப்பு பண்ணவன் தான் பயப்படணும். தலைவர் மேலேயோ என் மேலேயோ எந்த ஒரு தப்பையும் யாராலையும் சொல்ல முடியாது. இது முயற்சி பண்ணாங்க, முயற்சி எடுத்தாங்க, எப்படியாவது இதுல ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திடலாமா அப்படின்னு. ஆனா தலைவர் அவர்கள் தெளிவா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வச்சு செஞ்சுட்டான் இடிய, நீ அளவுக்கு மீறி போற அப்படின்ட்டான். யாரா இருந்தாலும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே பல முறை சொன்னதுதான், நாங்கெல்லாம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு என்னுடைய கொள்கை முக்கியம். எங்க கொள்கைக்காக, இயக்கத்துடைய வெற்றிக்காக, இளைஞரணியினுடைய சிறப்புக்காக, இந்த மக்கள் பணிக்காக எந்த நிலைமைக்கும் போக தயார், எந்த உழைப்பிற்கும் கொடுக்கறதுக்கு நான் தயார் என்பதை கூறிக்கொண்டு 2026 தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இலக்கு 200, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. ஆனால் நம்ம முயற்சி செஞ்சா அந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலும் நிச்சயமாக நம்முடைய இயக்கம் வெல்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்க அத்தனை பேரும் களத்துல இறங்கி உங்களுடைய பணிகளை நீங்க சிறப்பா உங்களுக்குள்ள வகுத்து கொண்டு, இந்தந்த குடும்பங்களுக்கு, இந்தந்த தெருக்களுக்கு, இந்தந்த வீடுகளுக்கு நான் பொறுப்பு, இவங்க கிட்ட நான் நம்முடைய இயக்கத்துடைய அரசினுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி நான் என்னுடைய வாக்குகளை நான் பெற்று தரேன்னு உங்களுக்குள்ள வகுத்துக்கோங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு 10 பேருக்கு நான் பொறுப்பு, இந்த 50 பேருக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறது வகுத்துக்கோங்க. அப்படி பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி உறுதி என்பதை கூறிக்கொண்டு, பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க, தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து எல்லாம் சாலை வழியாக வந்திருப்பீங்க. தயவு செய்து எல்லாம் பத்திரமாக எல்லாம் அவங்க ஊருக்கு போய் சேருங்க. நம்முடைய ஒரே இலக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும். தலைவர் அவர்கள் தலைமையில தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.